மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திருவுருளை உடையவனாயிருக்கிறேன். ஆவியானவரே, அன்பே ஆவியானவரே, போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. போவாரோம் இறங்கி வாரோம் எங்கள் மத்தியிலே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. ஐயா என்னையும் தீற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஐயா என்னையும் தீற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஐயா ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஐயா ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவன கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மயப்படுத்துறோம்ப்பா. ஒருவராய் இந்த அதிசயம் சிறு தேவன் அதிசய விதமாக அற்புத விதமாக எங்களை இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திக் கொண்டு வந்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மலமாக இருப்பது உம்முடைய சுத்த கிருபப்பா. உம்முடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை வசப்படி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீங்க உங்களுடைய கண்களை எங்களுக்கு பைத்தீங்கப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. நீதியின் வலதுக்கத்தான் எங்களை தாங்கினீங்க, நடத்துனீங்க, வழிநடத்துனீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே அப்பா, நீங்க எங்களுக்கு கொடுத்த மூத்த சகோதரையா பர்சிஸ் அக்கா கர்த்தாவே அப்பா, இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து அப்பா உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே இளைப்பாறை கொண்டிருக்கிறாங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துங்க கூடி வந்திருக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா, ஏசாயாவுல சொல்லியிருக்கீங்க, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன். ஹல்லேலூயா. தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அப்பா, எங்க அக்காவை கர்த்தாவே 69 ஆண்டுகள் அப்பா நீங்க தான்ப்பா ஏந்தினீங்க. அப்ப நீங்க தான்ப்பா சுமந்து வந்தீங்கப்பா. அப்ப நீங்க தான்ப்பா எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து தப்பு வைத்து வந்தீங்க ராஜா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. அவனுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கைக்காக, அந்த அற்புத விதமான அதிசய விதமான வாழ்க்கைக்காக அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும்
கர்த்தாவே அப்ப நீங்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக கர்த்தாவே உங்களுக்கு முன்பதாக கர்த்தாவே குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாக நிறுத்தும்படிக்காக அப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே எங்களை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள் தெரிந்து கொண்டீங்க ராஜா. ஆம் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உலகத்தின் பல பகுதிகளை கர்த்தாவே நீங்க முன் குறித்த இடத்திலே வைத்து எங்களை ஆசீர்வதித்து இம்மட்டும் கர்த்தாவே வழிநடத்தி கொண்டு வர்றீங்க. இப்பொழுது கர்த்தாவே அப்பா இந்த ஜெப வேலையை கர்த்தாவே அப்பா ஆவியானவரே உம்முடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே அப்பா அப்பா நாங்கள் கர்த்தாவே என் சகோதரியை கர்த்தாவே இழந்து தவிக்கிறோங்கப்பா. ஆம் கர்த்தாவே மனைவியை இழந்த மகன் உண்டு ராஜா. அப்பா அம்மாவை இழந்த பிள்ளைகள் உண்டு ராஜா. அப்பா பாட்டிமாவை இழந்த பேர பிள்ளைகள் உண்டு ராஜா. சகோதர சகோதரிகள் உண்டு ராஜா. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நேரத்திலே கர்த்தாவே நீங்க எங்களை ஆற்றி தேய்ச்சுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே இந்த ஊடக முழுவதும் கர்த்தாவே அப்போ உம்முடைய பிரசத்தினால் நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமா கர்த்தாவே, எந்தெந்த நாட்டுல எல்லாம் இருக்கிறோமா கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பிரசனத்தால் மூடுங்க ராஜா. சகலத்தையும் கர்த்தாவே உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற உம்முடைய மகனை அப்பா நீங்க கர்த்தாவே வல்லமையா உபயோகப்படுத்தி உம்முடைய ஜீவனும் வல்லமையில வார்த்தையும் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆற்றுங்க ராஜா. சகலத்தையும் கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய கருத்துல நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் தேவனுக்கு மகிமை உண்டாக நாம் சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆம் வெளிப்படுத்துற 1:12 பார்க்கிறோம் அல்லவா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உள்ள திறவுகளை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆம் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் நன்றி படுகிற இந்த நேரத்திலே செலுத்துவோமா? உயிரோடு எழுந்தவரே என்ற பாடலை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோமா? உணர்ந்தவர்களாக நாம் பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாள வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாள வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
சாத்தானை ஜெயித்தவரே, உமை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே, உமை ஆராதனை செய்கிறோம். சாத்தானை ஜெயித்தவரே, உமை ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லவரே, உமை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மாம்சத்தை ஜெயித்தவரே, உமை ஆராதனை செய்கிறோம். மகிமையில் சேர்ப்பவரே, உமை ஆராதனை செய்கிறோம். மாம்சத்தை ஜெயித்தவரே, உமை ஆராதனை செய்கிறோம். மகிமையில் சேர்ப்பவரே, உமை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பாதாளம் ஜெயித்தவரே, உமை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் திறந்தவரே, உமை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் ஜெயித்தவரே, உமை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் திறந்தவரே, உமை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹalleluya, ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோட கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹalleluya. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா இந்த மேய்ப்பனெல்லாம் வந்து பாடி நான் உற்சாகமாக பாடுவோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலே ஆவரதாயனை பைமுன்மேல் அவர் மேல் தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலே ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியின் கால்களை நீதி என்னும் நேர்த்திய பாது இல்லாமல் நிமிக்கம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனலோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலே நீ சாணிலல் பல்ல திறங்கிடனோ சாற்றும் தீங்கு கண்டாஞ்சினே வானவரன் என்னுடிருப்பா மலை தடியும் கோலுமி தேச்சோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பனலோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலே நீ பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றே படுத்தி
சுகத்தையிலாம் கொண்டன் தலையில் சுபமாய் அபிஷேகம் செய்குவார் தேவபிதா எந்தன் மீட்பனலோ சிறுமை தாழ்ச்சியடையிலே நீர் ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்போ நீ என் வீட்டினில் சிறப்போடு நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன் தேவபிதா எந்த மேய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சியடையிலே நீ. ஹalleluya. நன்றி பிதாவே, நன்றி அப்பா. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறார், நம் அநாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன். ஹalleluya. ஆதலால் காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன், ஆதலால் காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஏசியா மூலமாக 54:10 பார்க்கிற மலைகள் விலகினாலும் ஹalleluya, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் ஹalleluya, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்று சொல்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக நம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அது உணர்ந்தவளாக அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்ற பாடலை நான் உற்சாகமாக கரம் தட்டி உங்களுடைய வீடுகளில் நீங்க பாடுங்கள். ஹalleluya. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வண்ணாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதானே உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவார். இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவார்.
கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இலை பாருதலே. இந்த தேவன் என்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவன் நித்தியமோ எங்கள் உன்னாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தாவிப்போ ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவன் நித்தியமோ எங்கள் உன்னாதாரமே. ஹalleluya. நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். இப்பொழுது ஒரு ஸ்பெஷல் சாங் பை கிராண்ட் டாட்டர் நவ்யா. Hi, say hi. Hi. ജീവിக்கிறார் இயேசு ജീവിக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ജീവിக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ജീവിக்கிறார். ജീവിக்கிறார் இயேசு ജീവിக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ജീവിக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ജീവിக்கிறார். செங்கடல் அவர் சுழன்றகின்றது, பெருங்கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல குருடனின் கண் திறந்தது, அவர் சொல குஷ்டரோகி சுஸ்தமாயினார். இயேசு ജീവിக்கிறார், இயேசு ജീവിக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ജീവിக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ജീവിக்கிறார். Hallelujah. Mummy make her sing always. Okay. Thank okay. you. Thank you. God bless you. Okay, thank you. Thank you. Thank you, ma. நாம் இப்பொழுது நாம் டெஸ்டிமனி செக்ஷனுக்கு நாம் கடந்து செல்வோம். Those who wish to share about Pastor Zakka can use this time for the glory of God. Each one can take 3 to 4 minutes. அக்காவை குறித்து பேச விரும்புகிறவர்கள் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். தயவு செய்து 3 அல்லது 4 நிமிடத்திற்குள் முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Hi, good evening all. I'm Jani here. Thank you, Mama, for giving me opportunity to share memories of Mummy. And thank you all for keeping us in your daily prayers also. There are so many sweet memories to share about Mummy, but now there is a little bit time, so I'm sharing little bit. And you know already she is a very strong, hardworking, and most responsible person, and she do all the things very well. And I had an opportunity to be in her in first standard, so it was nice experience when I was in the school. And she teaches very nicely, as already you know. She draws very well, and handwriting also it's very nice. And she explain each and everything to the students by explaining and drawing and all. And she clarifies everything very nicely. And and you know all very well that she used to do puzzles, cross stitch, and bag, sweater, and all. Her favorite food
as you know, fish curry and gulab jamun. And after coming here to Mumbai, also she used to ask Bhavesh and all to bring that. And especially to my father-in-law, she used to ask for chena. She knows little bit Hindi, so she used to ask him that to bring chena juice and orange and all. And to the kids, she as she doing always that puzzles, she asked for a pencil, black pen, and all. And each and every day, she used to keep markers in each and every page of that word search and this puzzles and all, and put the date and do all the things. And she morning 5, sometimes at 5:30, she used to sing songs and make us all wake up. And she used to tell kids, three of them, Dia, Navya, and Richard, all about God, to read Bible, to do prayer and all. And there are so many things to share. And we used to go to our daddy's place also, to Dada's house with Errol mainly. And in summer vacation and all, we used to go to Megal Patima house and Mabel Patima house also. That Madhu Chittappa, we used to Rosi Chitti and all. We used to meet and we spent a very nice time with them. She loved to go to these places when there was vacation, and it's a very nice thing to share with you all. And once again, I please pray for Daddy, especially for Daddy, and Lord to console him, gives him good health, and pray for our entire family also. Uh, uh, thank you all. Thank you, Johnny. Thank you, Mama. ஷைனி பேசுறேன். ஸோ அம்மா பத்தின இன்சிடென்ட் அக்கா மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டா. நான் இன்சிடென்ட்டா சொல்ல ஆசைப்படுறேன். நான் அம்மாவை எப்பவுமே பர்சிமான்னு கூப்பிடுவேன். ஸோ பர்சிமான்னு சொன்னேன்னா உடனே அம்மா வந்து சிரிச்சுட்டு செஞ்சிருவாங்க எதுனாலும். ஸோ எதுக்கு நேம் சொல்லி சொல்ற அப்படின்னு கேட்பாங்க. உடனே நான் அம்மாட்ட போய் கேட்பேன், பர்சிமா சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து அம்மானே சொல்லுவேன், பர்சிமா சொல்லுவா அப்படின்னு. உடனே அம்மா சொல்லுவாங்க, எதுனாலும் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க அப்பா என்னை வந்து பர்சிமான்னு தான் கூப்பிடுவாங்க. ஷைனி வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணு. ஓகே. ஸோ அப்பா வந்து பர்சிமா அதாவது பட் சாத்தா வந்து பர்சிமான்னு சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அம்மா வந்து டிராயிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னோட ஸ்கூல்ல வந்து டிராயிங் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்க அம்மா வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க, அழகா பண்ணிட்டு இருக்காங்க, போய் பாருன்னா எனக்கு ஒரே இதா இருக்கும். ஒன்னு ஓடி போய் பார்ப்பேன். அம்மா போர்ட்ல வந்து அழகா ஒரு கிரீட்டிங் கார்டை பார்த்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே இருக்கும். கலர் சாக்பீஸ் ஒவ்வொன்றா எடுத்து அதுக்கேத்தாப்புல கலர் வச்சு வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அம்மாட்ட போய் கேட்பேன். எனக்கு அவங்க வரைகிறத பத்திலாம் ரொம்ப இருக்காது. அம்மாட்ட போய் கேட்பேன், அம்மா நீங்க சாக்பீஸ் வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வீசிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, வீசிங் வந்தாலும் நான் இன்ஹேலர் போட்டுப்பேன். ஸோ அதர் டியூட்டி டீச்சர்ஸ்க்கு தரது வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ இது எனக்கு பிடிச்சது தான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எப்பவுமே அம்மா கூட பழகிருக்கோம். அடுத்தது வந்து என் பையன். ஸோ பையன் வந்து அம்மாவுக்கு வந்து பையன் பிறக்கணும் 2வது அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு வந்து பையன் பிறந்ததும் அம்மா தான் ஃபர்ஸ்ட் அவனை தூக்குனாங்க. ஸோ அதனால அம்மா ரொம்ப பெட். நாங்க வந்து அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸா போக மாட்டோம். ஏன்னா அம்மா படுத்துருப்பாங்க. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ். ஆனா என் பையன் வந்து அவங்க மேலதான் படுத்து தூங்குவான். இப்போ கூட ஒரு ஜான்வரி 2 கூட அவங்க மடியில உட்கார்ந்து பேசுவாங்க. ஸோ பெயினே இருந்தாலும் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ கடைசி வார்த்தை சொன்னது ரிச்சர்டோடைய போட்டோ பார்த்துட்டு ரிச்சி குட்டி அப்படின்னு சொன்னதுதான். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. Thank you, Shaini.
ஷேர் பண்ணாங்க. தயவு செய்து உங்களுடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேசுங்க. so that it will be audible to everyone. Thank you. தூரா பேசுறேன். அக்கா வந்து 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்க வைக்கும்போது அவங்ககிட்ட தான் ஒப்பிக்கணும். டெய்லி ஒப்பிட்டு தான் போகணும். மேத்ஸ்லாம் தலையில கொட்டி கொட்டி சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸாமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு அதுக்கு ஓடுறா அடிப்பாங்க. ஒரே ஓட்டம் ஓடுவேன் ஸ்கூலுக்கு. அதாவது அவ்வளோ இதாக என்னைய கவனிச்சாங்க. நல்ல இது அக்காவை முடியாது, மறக்கவே முடியாது. சேரட்டுக்கு ஸ்கூல்ல அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது என் பையன் ஜெபஸ் மூத்தவனை எல்கேஜியில் கொண்டு சேர்க்கணும். அவன் வந்து இந்த ஃபீடிங் பாட்டில் பாலை கலக்கி கொடுத்துட்டு நான் சாப்பாடு இந்த மீன் பொரிச்சு மீன் சாப்பிடுவான், சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வருவான். அப்போ அக்கா டெய்லி வந்து அவன் எப்படி படுத்து தூங்குறான் என்ன ஏது எல்லாம் பார்த்து அவங்க வந்து சொன்ன பிறகு தான் அட்டனக்கால் போட்டு தான் அவன் ஃபீடிங் பாட்டில் பிடிச்சி தூங்குவான். நல்லா குடிச்சிட்டு அந்த காலம் தூங்குவான். அவங்க எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்பி போவாங்க. அதாவது அங்கே 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே படித்தேன். அது பேர் ரோஸ் மேரி பேசி. அக்கா வந்து ரொம்பவும் அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. அதாவது அவங்க கல்யாணத்தோட அது வரைக்கும் அக்காவை பிரிவே நான் பார்த்ததே இல்லை. அதாவது காலேஜில் போவாங்க, காசுல இருப்பாங்க, அது வேற. இங்கே வந்து கல்யாணத்துல வந்து முடிச்சுட்டு எங்கோ ஏக்கானில விட்டுட்டு பஸ்ல நாங்கள் திரும்பும்போது ஒரே அழுக. எனக்கு தாங்கே முடியல. எல்லாரும் இல்லை அக்கா வருவாங்கடா, அத்தனை வருவாங்க, விட்டுட்டு குடிங்க கூட்டிப்பாங்க அப்படின்னு ஒரே தயாராக பண்ணி அப்படி இருந்தேன். 2வது இது ஞாபகம் நம்ம ஜானி பிறந்த டைம்ல ஒரு 6 மாசம் இருக்கும். அப்போ அத்தானுக்கு அங்கே பாம்பேலேருந்து வர முடியாது. உடனே நானும் அக்காவும் தான் போகிறோம். பாப்பாவை கையில தூக்கிட்டு அங்கே இதில் தொட்டில் கட்டி நம்ம ட்ரெயினில் போகிறோம். அதான் இங்கே கல்யாண் ஸ்டேஷன் கல்யாணம் இறங்கி நம்ம பாண்டுவில் அவங்க வீட்டுக்கு போனோம். கிட்டத்தட்ட 1 மாதம் தான் இருந்தேன். நானும் அத்தானும் நல்லா சுற்றி பார்த்தோம் பாம்பேயை. ஸோ அதுக்கு விட்டுட்டு வந்தோம். சரி ஏரில் வந்து தங்கினாங்க. அப்படி நிறைய அவங்களுடைய இதெல்லாம் ஸோ ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. இங்கேயும் நம்ம ஸ்கூலில் சாட்டர்டே ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற நிறைய இருக்குது, சொல்றதுக்கு நேரமும் இல்லை. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். தேங்க்யூ. இப்போ இந்த ஏசப்பா கிட்ட அங்கே இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அவங்களை முகமுகமாய் பார்ப்போம் இந்த நம்பிக்கையோட அவர்களுக்கு. தேங்க்யூ. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. பேசும்போது கொஞ்சம் சத்தமா பேசுங்க. தேங்க்யூ. அண்ணே நான் சாந்தி, கேக்குதா? சாந்தி பேசுறேன். கேக்குது சித்தி, சொல்லுங்க. நானும் எங்க அக்காவை பற்றி சொல்றேன். எங்களெல்லாம் வளர்த்தது அவங்க தான். எனக்கு நல்ல தலை நீட்ட சீவி விடுவாங்க. அசையாம நிக்கணும். பெர்ஃபெக்டா உச்சி எடுத்து நீட்ட சீவி விடுவாங்க. எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸையும் சொல்லணும். ஒரு ஆன்சர் ஒரு 1 வேர்டு கூட விடக்கூடாது. எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. பிள்ளைகளையும் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வளர்த்தாங்க. பிள்ளைகளும் கடைசி வரையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு தான் நன்றி சொல்லணும். 2 பிள்ளைகளும், 2 பெண் பிள்ளைகளும், மருமக்கள் வீட்டாரும் எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய சிலாக்கியம், யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், நாங்கள் கூட எங்கள் அம்மாவை பார்க்கல, எங்கள் அண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு இது கிடைச்சதுக்காக கடவுள் நன்றி செலுத்து. அவ்வளோதான், எனக்கு மேலே பேச முடியல. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ரிச்சர்ட் பேசுங்க. ரிச்சர்ட். ஓகே, ஹலோ. எனக்கு என் மம்மிமா வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இங்கிலீஷ் கிராமர், இங்கிலீஷ் மேத்ஸ் எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ வரைக்கும். அவங்க வேற எல்லா ஆன்சருமே அவங்களுக்கு நான் சொல்லணும்.
என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. தேங்க்யூ. தேங்க்யூ டீச்சர். ஜானி அப்பா எதுவும் சொல்றாங்களா? துளசி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இல்ல மாமா, கண்டினியூ பண்ணுங்க. அண்ணே, சின்ன தூக்கி வளர்த்தது எல்லாமே எங்க அக்கா தான். அக்கா வந்து இன்னைக்கு அவங்க துளசி சித்தி, அத வால்யூம் மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. எங்க பேசு பேசு. பிரின்சி, நீ அன்மியூட் பண்ணு. மியூட் பண்ணிருக்க. நீ பேசுறது ஒண்ணும் கேட்கல. வேற யாராவது பேசுங்க, அவர் கடைசியில ட்ரை ஆமா. பண்ணுவோம். துளசி ஒரு சத்தம் கேட்கல. உன்னோட இதுல போய் மியூட் பண்ணு. இந்த இது ஸ்பீக்கர் மாதிரி இருக்குல்ல மைக்கு, அதை மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணு. அன்மியூட் பண்ணு. இந்த கோடு இருக்க கூடாது. நீ பக்கத்துல யார் வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து பேசப்போ. உங்க சத்தம் இன்னொரு இது வழியா கேக்குது. வேற யாராச்சும் நான் பேசுறேன். பேசுனா பக்கத்துல உன் பையன் வச்சிருக்கானா? இல்ல இல்ல, நான் இருக்கிறேன். எக்கோ. ஹலோ, சுகண்டி, இப்ப பேசு. கொஞ்சம் கேக்குது. கேக்குதா? அவ இருந்து பேசு. ஓகே பேசு. எங்க அக்கா சின்ன பிள்ளைங்க எனக்கு வளர்த்துருக்கு. என்ற கொடுத்தது எல்லாமே எங்க அக்கா தான். எங்க பாஸ்கா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பால் கேக்கா பால் கேக்கான்னு வச்சுதான் ஃபீலெல்லாம் சொல்லுவாங்க. அது மறக்க முடியாது. எங்க அக்கா நீள முடியா இருக்கும். முடி வந்து நீளமா இருக்கும். அவங்க முடிய அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். நீளமா அவங்க வந்து ரொம்ப அமைதியா, ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவங்க வந்து நிறைய, ஆனா இப்ப அவங்க இருக்காங்க. ஏன்னா ஜானி ஷைனி நல்லா பார்த்துக்காங்க. அவங்களோட ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எல்லாரும் எங்க என்ன சொல்ல தெரியல வந்து வைக்கிறேன்.
சரி சித்தி அழாதீங்க. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? ஃப்ரம் டாடிஸ் சைடு அனிதா அண்ணி, ஜெஃபி. ஜெயசுராஜ் அண்ணே, ஞானராஜ் அண்ணே, யாராவது பேசுங்க. Where are you moving out? No, you sit next to me. எனக்கு ஞாபகம்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒவ்வொரு சம்மர் ஹாலிடேஸ்க்கும் நாங்கள் நாசரேத் வருவோம் பாட்டிமா வீட்டுக்கு. பாட்டிமா வீட்டுக்கு வரும்போது நீங்கள் எல்லாரும் வருவீங்க. நம்ம ஒரு 20 பேர் போல ஒன்றா இருப்போம். மாவாட்டினோம், இல்லாட்டி கடைக்கு போனோம். அந்த சமயத்தில் பர்சஸ்ஸு, கிறிஸ்டி எல்லாரும் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன். நாங்கள் அடிக்கடி அவங்க கூட சண்டை போடுவோம். சண்டை போட்ட பிறகு பர்சஸ் சொல்லுவா, எல்லாம் பண்ணிட்டு நீங்கள் சாரி சொல்லிட்டு அப்படியே போயிடுவீங்க, நாங்கள் தான் கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு தடவை அவர் சொல்லும் போது எங்களுக்கு சிரிப்பாக வரும். ஏன்னா நாங்கள் அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஏமாத்திட்டு அவங்களும் நல்ல வேலை வாங்கிட்டு நாங்கள் சும்மா இருப்போம். அடுத்தது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா பெர்சஸ் பற்றி, எங்கள் சித்தி தேவ பக்தியில் வளர்த்தாங்க பிள்ளைங்களை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, கிறிஸ்டியும் பர்சஸும் 119ஆம் சங்கீதத்தை கோயிலில் போய் அந்த 176 வசனமும் சொல்லுவாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க. அது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. என் பிள்ளைங்களுக்கும் என் பேர பிள்ளைங்களுக்கும் சொல்றது, அம்மா அந்த மாதிரியா வளர்த்தாங்க அவங்களன்னு. அடுத்தது பர்சஸ் ரொம்ப கஷ்டப்பட்டா, எல்லா ஸ்டேஜ்லயும் கஷ்டப்பட்டா. ஆனா அவளுக்கு கடவுள் ஜானி, பாவேஷ், அப்புறம் பேர பிள்ளைங்க 2 பேர் தியா, நவ்யா கடைசி காலத்துல அவங்கள அன்போடு பொறுமையா பார்த்துக்கிட்டது அது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா. ஏன்னா அது நிறைய பேருக்கு அது கொடுத்தது வைக்கிறது இல்லை. அவங்க பிள்ளைங்க கடைசி காலத்துல பார்த்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, கடைசி வரைக்கும் ஜானியோ, பாவேஷோ, அவங்க குடும்பத்தாரோ நன்றாக கவனித்தார்கள். பர்சஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஜானி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிடுவா, மாமா இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம், பண்றது நல்லதா. அவங்க வந்ததுலேருந்து, பாம்பே போனதுலேருந்து அவ she was very concerned about their health, which was a blessing to them. அந்த விதத்தில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்கள நல்லா கவனிச்சிட்டாங்க. இப்போ அவளுக்கு கஷ்டமில்லாத இடத்துல போயிருக்கா. அதனால அவ இல்லாதது கஷ்டமா இருந்தாலும் அவ கடவுளை நம்பிட்டு இருந்ததுனால அவ இப்போ தேவனோடு இருக்கிறார். அதனால சந்தோஷமா இருக்கு. எதுக்காகனா அவ நம்ம எல்லாம் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டா. நம்மளும் ஒரு நாள் அவளை போய் பார்ப்போம், அவளோடு இருப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ அண்ணே.
அடுத்தது யாராவது பேசுறீங்களா? I would like to say a few words about Attai. Sanita, am I audible? Yes, please proceed. Yeah. You audible. ஓகே. ஸோ அத்தை வந்து ஏரில் மாமாலாம் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன் இருக்கும். அண்ட் மோரோவர் நாங்கள் அடிக்கடி திருநெல்வேலியும் மீட் பண்ணுவோம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே அப்பா மாமானா ரொம்ப இஷ்டம். ஸோ அவங்க ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. அத்தையை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப சொன்னது அத்தையை பற்றி யாருன்னா ஹில்டா சித்தி தான். அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க ஷீ ஸோ லவ்விங். எங்கள் சித்தி போனோடனே எங்கள் சித்தியை கிஸ் பண்ணுவாங்களாம். அவங்க ரொம்ப அவங்களுக்கு யங்கர் அப்படின்றதுனால ஷீல் டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஷீ வில் கிஸ் ஹர். அவங்க எப்படி போகிறாங்க, அவங்க பத்திரமா போகிறாங்களா எல்லாத்தையுமே செக் பண்ணிக்குவாங்களாம். அண்ட் நாங்கள் எப்போ போனாலும் எங்கள் எல்லாருக்கும் கிஸ் பண்ணுவாங்க, எல்லாரையும் பற்றி கேட்பாங்க. எஸ்பெஷலி என்னோட சனுக்கு வந்து நல்ல சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்காமல் வரவே மாட்டாங்க. ஷீல் ஆல்வேஸ் இன்கேர் அபவுட் மை சன். அப்புறம் தான் மருமகனாகவே என் ஹஸ்பண்ட்லாம் பார்ப்பாங்க. ஷீ இஸ் ஸோ லவ்விங் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட் அத்தை. அதே போல் எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்களோட அந்த கிராஸ் ஸ்டிச் அதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க அத்தை. அண்ட் yeah, she's really talented. நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள பார்த்துருக்கேன். அண்ட் ஷீஸ் அ குட் டீச்சர் ஆஸ் வெல். எங்களுக்கு எப்படி எங்கள் மாமாவை பிடிக்குமோ அதே போல் எங்கள் அத்தையும் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். That's all I want to say. Thank you so much. Thank you, Annie. ராணிக்கா ஏதாவது சொல்லுங்க. I am Jasuraj, calling from Canada. I am Percy's first cousin. Percy's mother and my mother are sisters. They were sisters. And as my brother shared, the memories which I fondly remember about Percy's is when we were children. The summer holidays, when we used to spend time in Tirunelveli, there used to be a horde of cousins whom we never meet otherwise. And we were 3 boys, so full of posture and whatever boys do. So it was a more different kind of atmosphere. And Persis was a loving person. I still remember in the evening time, they used to cook something to eat. And Persis used to bring the food along and feed it in our mouths, which was very unusual, except our parents, no one does it. But Persis used to be loving and kind. And she was a person who was full of peace and serene. She had a lot of problems, but what I could see is the hand of God upon her and her children and the whole family. The Bible says that God keeps a remnant every time, every season. So I am so glad that his hand is upon the Lamech family, that he has chosen a remnant to represent him as his children. And I'm so glad that Jani and the rest of the family was there to support her and take care of her when she was sick and in the last days. And as my brother shared, she's in a much better off place than here. That's what we're all going towards, is to see the Lord Jesus Christ face to face and enjoy eternal life with him. Amen. So for that, we have to have a personal relationship with the Lord Jesus Christ and accept him as a personal Lord and Savior. My sincere, heartfelt longing is that each one of us would have experienced the salvation experience, so that we have the joy and the hope that one day we'll see Persis face to face. So he's in a much better place, although she's left a lot of sadness
But one day, as the word says, there'll be reaping of joy. There will be harvesting with joy what you sow in tears. So I pray that the Lord will comfort you and carry each one of you during this time of bereavance. And one day we'll see her face to face in the presence of our Lord Jesus Christ. God bless you. Amen. Thank you, Nai. ராணி அக்கா பர்சஸ் நினைச்சா எனக்கு அவளுடைய பொறுமையான அந்த குணமும் அருமையான அந்த சிரிப்பு இதெல்லாம் மறக்கவே மறக்காது. நான் அவங்களோட ரொம்ப சித்தி வீட்டில் நான் ரொம்ப இருந்திருக்கிறேன். என் காலேஜ் டேஸ்ல சித்தி வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் என் பேரண்ட்ஸ் வந்து பாம்பேல இருந்ததுனால நான் சித்தி வீட்டில் ரொம்ப கனெக்ஷன் எனக்கு. சித்தி சித்தப்பா மிகவும் அன்பா இருப்பாங்க. எனக்காக நிறைய காரியங்கள் அவங்க செய்திருக்காங்க. பிள்ளைங்களும் என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. நான் காலேஜில் வேலைக்கு சேர்ந்த புதுசில் நாங்கள் 5 years வேலை பார்க்கும்போது முதல் 2 yearsல கிறிஸ்டியும் பர்சஸும் அங்கே படித்தாங்க. சாயந்தரம் எங்கள் ரூமுக்கு வருவாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப். பர்சஸ் நினச்சா அவருடைய இன்டெலிஜென்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சார்லி கல்யாணத்தோட நாங்கள் ஹைதராபாத் போயிருக்கும்போது அந்த சொடுக்கு அவள் போடுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அழகா போடுவா. அது ரொம்ப திங்க் பண்ணி போட வேண்டிய காரியம். அது அவளுக்கு நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் கடவுள் கொடுத்திருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா எப்பவும் பொறுமையோடு சிரிச்சிட்டு இருக்கிற பிள்ளை. அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவளுடைய அந்த எம்ப்ராய்டரி ஸ்கில்லு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ எனக்கு போட்டு கொடுத்த ஒரு சோஃபா கவர்ல ஒரு அழகு டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருந்தா. சித்தி தச்சு கொடுத்திருந்தாங்க. அவ அதுல எம்ப்ராய்டரி போட்டிருந்தா. அது ரொம்ப பழசான பிறகு கூட எனக்கு தூக்கி போட இஷ்டமே இல்லை. அவ்வளோ அருமையா இருக்கும். அவளுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். நான் பாளையங்கோட்டைக்கு வந்த பிறகு அவளை அடிக்கடி மீட் பண்ண முடியல. ஆனா நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா பக்கத்திலே தான் இருந்தாங்க. என்னவோ கத்தோலிக்க சித்தமோ என்னவோ அவ்வளவா மீட் பண்ணல. பட் எங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல நல்ல ஒரு ஐக்கியம் அன்பெல்லாம் இருந்தது. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். பர்சஸ் வாழ்க்கைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஞான்ராஜ் சொன்னபடி கடைசி நேரத்துல அவ நல்லா அவளுடைய பிள்ளைகளோட அவ ஜானி ஃபேமிலியோட தங்கி இருப்பதற்கு, அந்த கம்பெனியை என்ஜாய் பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். பிள்ளை இப்ப ரொம்ப சந்தோஷமா அங்க பரலோகத்துல இருக்கிறா. இங்க இருக்கிற நாமும் கூட நல்ல அன்புல நம்ம வளரணும். நல்ல கர்த்தருக்குள்ள நம்ம இன்னும் வளரணும். நம்ம எல்லாரோட லக்கும் அங்க போய் சேரணும். எந்த கசப்பும் யார் மனதிலையும் இருக்கவே கூடாது. என்னென்ன காரியம் சின்ன சின்ன கசப்புனா கூட விட்டுட்டு எல்லாரும் ஒருவரோட ஒரு ஐக்கியப்படுவோம். கர்த்தரோட நன்கு ஐக்கியப்படுவோம். எல்லாரும் பரலோகத்துல ஒன்றா இணையணும். அதுதான் தேவனுடைய வாஞ்சை, நம்மளோட வாஞ்சை. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிலாமே. கலெக்டர் ஃபேமிலி மற்ற எல்லா நம்ம குழந்தைனுடைய ஃபேமிலி, எல்லா உற்றார் உறவினர்கள், எல்லா சம்பந்தக்காரங்க எல்லாரையும் கர்த்தர் பேர பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதித்து வழி நடத்தணும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ஆமென். தேங்க்யூ அக்கா. பெர்சி அக்காவை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டீங்க. எனக்கு ஒன் ஆர் 2 பாயிண்ட்ஸ் இன்னும் ஸ்டில் எனக்கு மனசுல இருக்கிறதா சொல்ல விரும்புறேன். அந்த அக்கா சொன்ன மாதிரி அந்த பசில் புக்ஸ் எல்லாம் அவங்க எடுத்தாங்கன்னா அதை ஃபுல்லா முடிப்பாங்க. என்ன புக்கா இருந்தாலும் சரி, நான் என்னவேர் ஐ கோ டு பாளையங்கோட்டை, ஐ யூஸ் டு பை ஃபார் ஹேர் ஒன்லி தட் புக்ஸ். என்ன ஹாப்பியா ஒரு 10 புக் வாங்கிட்டு வந்து கைட்டு கொடுப்பேன். ஷி பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். அந்த மொமெண்ட் பார்க்கலாம், கண்ணில் அப்படி தெரியும். ஒன் மோர் திங், when she was doing B.Ed and she was a part of NCC and she was selected for a camp in Poonch, that is in near Kashmir.
10 days camp, she went, even the daddy also allowed her. Even now I'm wondering how my daddy allowed her, but she went. And now, because now again, when I went for, let's say, there will be a selection process, there will be some n number of process, correct? But she's so intelligent. Whatever may be your process, your reasoning, whatever you call, she is the best. And she does. பொறுமையா உட்காந்து பண்ணுவாங்க. அந்த புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட முடியும். ராஜே, நான் முடிச்சிட்டேன், இவன் நெக்ஸ்ட் எப்போ புக்கு வருது அப்படிம்பாங்க நான் போகும்போது. ஸோ அந்த மாதிரி அக்கா ரொம்ப 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 அட்டாச். இப்போ லாஸ்ட்டாக நான் பார்த்தேன்னா, கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம், நானும் ஒய்ஃபும் போயிருந்தோம். பேசிட்டு இருந்தோம். முடிச்சு வரும்போது அவங்க ஒரு பிளான், ராஜு நம்ம எல்லாம் நான் கொஞ்சம் சரியான பிறகு நம்ம டெல்லி ட்ரிப் ஒன்று போகும், ஓகே நம்ம எல்லாம் கோ பை ஃப்ளைட், ஓகே அப்படின்னாங்க. ஓகே அக்கா, எல்லாம் ரெடியா ஆகுங்க, இப்ப நீ வீட்டுக்குள்ள நடக்கிறீங்க, நீங்க வெளியே வந்த பிறகு டெஃபினட்டா போவோம்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஒன் மோர் திங், இந்த சும்மா சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் கூட்டு போக கூடாது, ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் வி ஹேவ் டு ஆர்கனைஸ் அப்படி. நீனும் ஒய்ஃபோ, நான் அது தம்பி ஒய்ஃபோ, இந்த சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் கூட்டு போக கூடாது அப்படின்னாங்க. we were enjoying that. So that was my akka. So really I was shocked when we had that. கத்தருடைய நேரம் வரும்போது கத்தர் எல்லாரையும் அப்படியே அழைத்து கொண்டு போகிறார். அதற்காக நாம் நன்றி சொல்ல. கொடுத்த வாழ்க்கைக்காக நிறைய காரியங்களை இப்ப நீங்க ஷேர் பண்ணீங்க. இது நிறைய காரியம் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கும் அக்கா நான் எல்லாம் ஒரு மாதிரி கம் டைம், கிறிஸ்டியாக்கா துறையெல்லாம் ஒரு மாதிரி வைராக்கியமான ஆட்கள், டம் டியூன் போட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி நாங்க எல்லாம் அப்படி இருந்தாலும் எனக்கு அவ்வளவு தூரம் இப்ப நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இப்போ சாந்தி சொன்னா, ஷைனி சொன்னா, அவங்களாம் படிச்சு கொடுக்குறாங்களா டீச்சிங், அந்த டீச்சிங் இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு அது கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நவ் டுடே ஐ கேம் டு. இப்போ அண்ணன் சொன்னாங்க லாட் ஆஃப் திங்ஸ், ஜெஸ்ரோஜன் சொன்னாங்க, நேரஜன் சொன்னாங்க, அதெல்லாம் ரியலி அதான் மெமரி. நாங்க அங்கதான் நேசரத் போனோம்னா அங்கதான் நாங்க சைக்கிள் ஓட்ட படிச்சோம், நாங்க தான் எல்லாம் பண்றது. 20 days எப்படி போகுதுன்னே தெரியாது. தென் எவ்ரிபடி வில் கோ டு தேர் பிளேசஸ். இட் வாஸ் எ குட் ஒன். பட் ரியலி எனக்கு இன்னும் அக்கா கூட இருக்கும் போது தான் எனக்கு நினைவு இருக்குது. லாஸ்ட் சண்டே சடனா நாங்கள் சர்ச்சு போயிட்டு வந்தோம், 6:30 கால் வந்தது. வி வர் சோ ஷாக். அப்புறம் போனோம், அவர் கத்துக்கிற மேல எல்லாத்தையும் கத்தை நடத்தி முடிச்சாரு. கத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த அருமையான வாழ்க்கைக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி பிளேலிஸ்ட் செலுத்துகிறேன். அவளுக்காகவும் அத்தானுக்காக ஜெபிங்க. அதே மாதிரி ஜானி ஃபேமிலி, ஷைனி ஃபேமிலி, பவேஷ் ஃபேமிலி, பவேஷோட அப்பா அம்மா, அவங்க இன்னும் அவங்களுக்கு எல்லாம் பண்ணது அவங்க அப்பா தான். பவேஷோட அப்பா, ஜானியோட மாமனார் என்னெல்லாம் வாங்கி போவாங்க, டீ போட்டு கையில கொண்டு கொடுப்பாங்க மார்னிங் ஈவினிங். அடுத்த ஃபிளாட்ல இருந்தாங்க, அடுத்த 2 ஃப்ளோர் இறங்கணும், ஒரு ஃப்ளோர் இறங்கணும், 2 ஃப்ளோர் ஏறணும், கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ இப்ப இவங்க அவங்க எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அக்காவை. எனக்கு அடுத்ததான் அவங்களுக்கு சமாதானத்தையும் மாதத்தையும் கொடுக்கறதுக்காக விசேஷமா அவங்களுக்காக நீங்க ஜெபத்தை வச்சுக்கோங்க. நான் சாட்சி நான் மறுத்துக்கொள்கிறேன். தேவனுக்கே பயன்படுறாங்க. மெயின் Mama, I want to add something. எஸ். Actually, this 2 days back, we went to Dombivli for that to that பரியல் graveyard. Okay, so while coming back, myself, Shiny, and my papa was there. வாய்ஸ் கேட்கலாமா? ஓகே, அக்கா டேட்டா கனெக்ஷன் செக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ மாமா, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் அக்காவுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஷைனி பேசுறேன். ஸோ ஆக்சுவலி நான் சத்தமா எந்த பேசுமா, ஒரு சத்தமா பேசு. விஷயம்னாலும் மாமாக்கு தான் ஃபர்ஸ்ட். ஸோ எந்த ஒரு Hello. இதுனாலும் ஃபர்ஸ்ட் மாமாக்கு தான் நான் பேசுவேன் ஃபோன் பண்ணி, மாமா அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு. உடனே மாமா தான் ரிப்ளை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். ஸோ பாட்டிமா எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, அது நான் கண்டிப்பா இப்போ சொல்லணும். ராபர்ட்ஸ் தாத்தா இறக்கும் போது 2 பேபிஸை ராஜ்மாமா கையில கொடுத்துட்டு போனாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்டர் ஒன், லாஸ்ட் ஒன் ட்வின்ஸ் சித்தி அண்ட் பர்சஸ் அம்மா. உடனே ட்வின்ஸ் சித்தி வந்து ரொம்ப சேட்டை, ரொம்ப சின்னது. ஸோ இன்னுமே மாமா பார்த்துருக்காங்க, திட்டுவாங்க, பேசுவாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட்.
ஆனா அம்மா கிட்ட மட்டும் இந்நாள் வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து இந்நாள் வரைக்கும் பார்த்திருக்கேன். மாமா சிரிச்சதோடயே பேசுவாங்க. ஸோ நான் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என் பையனாலும் சரி, அம்மா அப்பானாலும் சரி, சிரிச்சுட்டே பேசணும். எந்நாள் வரைக்கும் ஃபேஸ் காட்டுறது அம்மா திட்டவே செஞ்சாலுமே ராஜு மாமா சிரிச்சுட்டே ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ மாமா. எல்லா ஒரு டைம்லயும் கிரிட்டிக்கல் டைம்ஸ்ல கூட நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க மாமா. அம்மா இறந்துட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன். என்ன பண்ணாரு மாமான்னு நான் கேட்கும்போது நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட்டா தூணா இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாமா. அடுத்தது அக்கா. அக்கா எனக்கு சின்னதுல இருந்தே அம்மா மாதிரி. அக்கா வந்து எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுறது, தலை பின்னி விடுறது, எல்லாமே அக்கா ஊட்டி விடுறது எல்லாமே ஜானி தான். ஸோ ஆக்சுவலா நான் மாரல் சப்போர்ட்டா தான் அக்காவுக்கு இருந்தேனே தவிர எனக்கு கொஞ்சம் அம்மா இறந்துட்டாங்கன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அக்கா எல்லாத்தையும் போய் செஞ்சா. ஒரு அண்ணனா, அப்பாவா, அம்மாவா எல்லாமே செஞ்சா. ஒரு மார்ச்சுரியில நின்று அம்மாக்கு தனி ஆளா நின்று சாரி கட்டினான். ஸோ எனக்கு அதை நினைச்சு பார்க்கறதுக்கே எனக்கு தூக்கம் வரல. பட் தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எனக்கு நீ அம்மா, எனக்கு அம்மா இல்லைனாலும் ஒன்னே எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் யாரையும் மிஸ் பண்ணியிருந்தாலும் சாரி. பட் எனக்கு சித்தி, மாமா, கசின்ஸ், பிரதர்ஸ் எல்லாருமே ப்ரெஷியஸ். ரொம்ப லவ்லி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாமா, அத்தை அண்ட் ஆல், பெரியம்மா, பெரியப்பா. தேங்க்யூ. Thank you, Shani. God bless you. Sorry, in between network went. So, Mama, my father-in-law, Bhavesh, everyone, I thank you all for being with us and helping us and in all the things. Now also everyone remembers mom very badly, and Bhavesh also was crying and this thing. And main now we have to be with dad and to take care of his health also, and pray for daddy especially and for us. Thank you all. Sure, ma. Take care. I want to add another one thing, especially Raju Mama and Nanraj Peripa, that both of them, while mom in ICU, both of them helped a lot in taking decisions. Whatever the doctor was telling, I was totally confused what to do. Doctor telling first ICU, then afterwards we took a CT scan, then telling that mom have that blood clot and all. So whatever it was, first I asked Raju Mama, then Nandraj Peripa, then they suggest according to that we used to do. Last she was I can't see that pain she was bearing in ICU. Friday doctor told to put on ventilator and BP was very low, and he took sign from myself and Bhavesh, and told that to tell all your relatives that mom means anything will happen. And but Saturday again he was doctor itself telling your mom very strong. Versus he used to come always in ICU only mom was there, and he used to come always and used to tell versus get up. Good morning. Night 11:30 also he used to tell versus get up. Good morning. Get up. At that time only she opens the eye and do like this. That's the thing. Full day night I was there and I saw all the things. Shiny also came after 2 days, and Mama and Atai came for 2 days. And but last Saturday doctor was telling to put central line something like that to do the all the drips and food and all through here neck.
I thought what to do. I called Mama and Raj Periyappa, I WhatsApp message, and I thought already she was in very pain. And what is this? This is new to the. Then I told Mama. Then Mama also told no need for that. Let us see. And Mama told you both, Shiny and you, prayed in Sunday morning also. He was telling me that you both pray. Whatever in God, this thing will be in God's hand only. You do, you pray like that. கர்த்தருக்கு என்ன சித்தமோ அது அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும், எதுனாலும் அவர் கையில தானே அப்படி ஒப்புவிச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு மாமா சொன்னாங்க. நானும் ஷைனியும் அப்படிதான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னாலும் எங்களால அம்மாவோட அவ்வளோ பெயினை பார்க்க முடியல. அதனால ஏசப்பா உங்களுக்கு என்ன சித்தமோ அது நடக்கட்டும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணோம். ட்வின்ஸ் சித்தியும் அவங்க சர்ச்ல இருந்து ஒரு ஆன்டி ப்ரேயர் பண்ணாங்க. நான் இங்க செம்பூர்னு ஒரு இடம் இருக்கு, அங்க அந்த சர்ச்ல இருந்து அந்த பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. அண்ட் மாமா டோல் தட் means we have to think about that second thing also. So you go and approach one church nearby to do all the things if in future. So just I left hospital putting hand mom head, Mummy, now I am going to church, I'll come soon, Shiny is coming. I went and Shiny came. Then I reached the church and I was talking with that pastor. At that time call came Shiny that in the hospital they are doing so many things, I can't understand what they are doing, to come fast. I told that pastor, okay, I'm going, sorry. And I came to that hospital. And doctor in between doctor call came that mom was no more, you come fast. So I reached, then everything. Then I told, between that Shiny also told mama also. And from there to first time in life I went to mortuary with mom. And actually sari I have to wrap over her. In hospital they told we will not do. So I went there and wrap her with sari. And I means லலாவேல அம்மாவை ஏதோ தனியா அந்த இடத்துல விட்டுட்டு வரோமே அப்படின்னு இருந்தது. பட் இஃப் ஐ கிரை தென் ஷைனி வில் கிரை. அண்ட் that also there. So I control my tears and did all the things. But mama helped a lot in all the things. And by God's grace, Merlin dad gave the letter for that cemetery for the burial and all. As in Mumbai, that membership in all the churches, membership is so important. So God's grace, Merlin dad gave that letter and we went to Dombivli and did all the things. So that knowledge also that time God given to Raju Mama, and everything done very nicely. Thank you all for your prayers and all. Thank you so much. Thank you, Mom. Thank you. இன்னும் ஏதாவது சாட்சியில் இருக்குதா? கடைசியா ஜனவரி 2 அக்காட்ட பேசினேன். ஓகே. அப்ப எல்லாரையும் கேட்டாங்க, கெல்சி எப்படி இருக்கா, ஜாஃபி எப்படி இருக்கா அப்படின்னு. அதுதான் அவங்க என்கிட்ட பேசுனது கடைசி. அதுக்கு அது ஷைன் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா வீடியோ கால். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ட்வின்ஸ் சித்தி நான் ஒன்று சொல்லணும். ஸோ 2 ஜான் வந்து வீடியோ கால் பண்ணியிருந்தேன். அம்மாவுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு, நாங்களோட அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீடியோ கால் பண்ணும்போது அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அவங்க கண்ணு வீங்கி இருந்தது. அம்மா படுத்திருந்தாங்க. வீடியோ காலில் நான் வந்து
காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கண்ணு ஏன் வீங்கி இருக்குன்னாங்க. ஸோ சித்திக்கு தெரியும், அவங்க பேசினா அழுதுருவாங்க. ஸோ நான் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர் நான் சொல்றேன். ஸோ அவ்வளோத்துக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் நான் வீட்ல இருந்து அழுதுட்டு இருந்தாலும் அப்பா கால் பண்ணுவாங்க, அம்மா அம்மா பேசணும்னு சொல்றா அப்படின்னு. எனக்கு கூட கொஞ்சம் அழுகதான் வரும். ஸோ அம்மாக்கு எப்படி தெரியும்னு, நான் மட்டும் இல்லை, அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருனாலும் அது மாதிரி பர்த்டே எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்களால பேச முடியாதுங்கிறனால அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இல்லைன்னா என் கிட்ட சொல்லுவாங்க. நான் அங்க இருக்கும்போது இன்னைக்கு அவங்க பர்த்டே, அன்னைக்கு வெட்டிங் டே, இன்னைக்கு அவங்களுடைய பசங்க அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் கூட ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி 2 பேருமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ அதான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நான் ட்ரெஸ் பிரிப்பேன், ட்ரெஸ் பிரிப்பேன். உங்களோட பர்த்டே கரெக்டா சொல்லிட்டு குலாப் ஜாமுன் வேணும்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் அப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வருவேன். ஷீ லைக்ஸ் குலாப் ஜாமுன்னா ஃபார் ஹூஎவர் பர்த்டே ஷீ வில் டெல் कि हाँ आई वांट गुलाब जामुन. சாஞ்சித்தி கிறிஸ்டி சித்தி பர்த்டேக்கும் சொன்னாங்க. பட் நாங்கள் ஆக்சுவலி கிறிஸ்டி சித்தி இறந்ததை வந்துட்டு நான் மம்மி கிட்ட சொல்லவே இல்லை. பட் ஏன்னா அது பிறகு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்கன்னு நான் லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லை. சார்லி knows that because Raju Mama only told don't tell her, otherwise she மீன்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, அதனால சொல்லாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி நான் போத்தே ஹெவன்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். ஏப்பா இப்ப வந்த அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஆமா. இன்னும் வேற ஏதாவது சாட்சியில் இருக்குதா? அத்தான் ஏதாவது பேசணும்னா பேச சொல்லுங்க. 1 second. அத்தனுடைய ஃபேஸ்க்கு நேரம் லைட் ஆயுமா ஷைனி? எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லுவோம். யார் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. சொல்லவா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க ஒய்ஃப் விஷயமா. என்ன ஓகே ஓகே. Shall we proceed to next session? Now, Actually, Bhavesh on the way, so he can't talk. No problem, no problem. Okay. Mama, you continue, Mama. Okay, ma. So now, ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். அக்காவுடைய குடும்பத்திற்காக, அத்தானுக்காகவும், ஜானி ஃபேமிலிக்காகவும், ஷைனி ஃபேமிலிக்காகவும் முதலாவது பிரிஸ்டாக்கா ஜெபம். ஜெபம். இரக்கமுள்ள பரமத்தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தாப்பனே கத்தாவே, இந்த எங்கள் அருமை பிள்ளை பர்சஸ் உடைய கத்தாவே இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ்ல நாங்கள் எல்லாம் பங்கு பெறுவதற்கு, இந்த மீட்டிங்ல பங்கு பெறுவதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்படி ஒரு நல்ல ஒரு ஜூம் பிரேயர்ல நாங்க எல்லாரும் ஒரு சந்திக்கவும், எங்க பிள்ளைய பற்றி கத்தாவே, எங்களுடைய அருமை சகோதரியை பற்றி நாங்கள் நினைவு கூறுவோம். அவளுடைய எல்லா கத்தாவே ராஜா, அவளுடைய நன்மையான அந்த நல்ல பண்புகளுக்காக கத்தாவே உம்மை துதிக்கவும், நாங்கள் ஒருவருக்கு ஒரு ஷேர் பண்ணவும் நீங்க கொடுத்த கிருபைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அவருடைய வாழ்க்கைக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் கத்தாவே பிள்ளை கத்தாவே எவ்வளவு ஒரு அருமையாக கத்தாவே எப்பொழுதும் ஒரு புன்சிரிப்போடு வாழ்வதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு இருந்தா கத்தாவே தாப்பனே பார்த்தாவே பிள்ளையுடைய அந்த பொறுமைக்காக
நான் நன்றியோடு துதிக்கிறேன். பிள்ளையோட அன்பை பற்றி ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணதை நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கப்பா. அந்த அன்பு உள்ளத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேனப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க அவளுக்கு கொடுத்த கர்த்தாவே அந்த கடைசி நாட்கள்ல கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் நல்ல ரிவார்டை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. ஆம் தகப்பனே, அருமை பிள்ளை ஜானியோடையும் மருமகன் பேர பிள்ளைகள் அவங்க சம்பந்தக்காரங்க, அன்பான சம்பந்தக்காரங்க எல்லாரையும் கர்த்தாவே எல்லாரோடும் அவளுடைய கடைசி நாட்களை ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்க கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. நீங்கள் எவ்வளவு அருமையா பிள்ளை நேசிச்சிருக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். வாழ்க்கைக்காக திரும்பவும் ஒரு விசை கூட நன்றி சொல்கிறேன். இப்பொழுதும் கூட கர்த்தாவே அவளுடைய குடும்பத்துக்காக உடைய பாத்தல் வருகிறேன் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, கொழுந்தனுக்காக உடைய பாத்தல் வரேன் தகப்பனே. அவளை அன்போடு கவனித்துக் கொண்ட கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, இப்பொழுது அது எவ்வளவு ஒரு கஷ்டமான நேரம் தகப்பனே. கர்த்தாவே, எவ்வளவு ஒரு ஒன்றாக இருந்து விட்டு கர்த்தாவே மாம்சத்துல ஒரு பகுதியை பிச்சு எடுத்த மாதிரி கர்த்தாவே பிரிந்து போயிருக்கிற இந்த பர்சஸ் உம்மிடத்தில் வந்திருக்கிற இந்த நேரத்துல அவங்களுக்கு இருக்கிற வேதனையை நீங்க அறிவீங்கப்பா. கர்த்தாவே, நீங்களே கர்த்தாவே அவங்களுக்கு நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தாவே நீங்க தரணும்னு கெஞ்சி மண்டாடி கேட்கிறேனப்பா. சகல ஆறுதலின் தேவன் தாமே அவர்களை கரம் பற்றி வழி நடத்துங்க ஐயா. தகப்பனே ராஜா, அவர்களுக்கு நல்ல சுகபலன் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. தீர்க்காயுசு கொடுங்கப்பா. பிள்ளைகள் மருமக்கமார் பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா வைங்க கர்த்தாவே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த முதுமை காலத்துல மனைவி இல்லாமல் இருப்பது ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் அப்பா. ஆனா நீங்க சொல்லிருக்கீங்கப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா இருப்பேன், சகாயரா இருப்பேன் சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. மகனோடு உடைய கிருபையின் கரம் கூட இருந்து அவங்களை ஆற்றி தேற்றி கர்த்தாவே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி மண்டாடி கேட்கிறேன் அப்பா. நன்றி ராஜா, துதிக்கிறேன் தகப்பனே. அருமை பிள்ளை ஜானிக்காக நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. மருமகன் பாவேஷ்காக நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. கண்மணி பிள்ளைகள் கர்த்தாவே தியாவுக்காகவும் நவியாவுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே ராஜா, இவ்வளவு அன்பாக கர்த்தாவே பர்சஸை கவனித்து கொண்டாங்கப்பா. நன்றி நன்றி நன்றி. அது அவர்களுக்கு ஆசீர்வாதம் தகப்பனே. நன்றி ராஜா. பிள்ளைகளை அபிரதமா ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. கர்த்தாவே ஜானி ஆறுதல் படுத்துங்க கர்த்தாவே. மிகுந்த ஒரு கடைசி நேரத்துல தாயாரோடு இருந்தது அவளுக்கு எத்தனையோ கர்த்தாவே அந்த நினைவுகள்லாம் அடிக்கடி வந்து அவளுக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கும்ப்பா. நீங்க தான்ப்பா அவளை ஆறுதல் படுத்தணும், நீங்க தான்ப்பா ஆறுதல் படுத்தணும் தகப்பனே. கர்த்தாவே ராஜா, தாயார் மோடு இருக்கிற அந்த காட்சிகளை அவளுக்கு தரிசனத்துல காட்டுங்கப்பா கர்த்தாவே. பிள்ளை அவங்க தாயார் உம்மோடு இருப்பதை கண்டு சந்தோஷப்பட ஆறுதல் அடைய நீங்க உதவிச்சீங்க. அருமை தம்பி பாவேஷ்காக நன்றியோடு துதிக்கிறேனப்பா. மாமியார் எவ்வளவு நல்ல முறையில் கவனித்துக் கொண்ட கிருபைக்கா ஸ்தோத்திரம். வேற பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். எவ்வளவு அருமையாக உடைய பாடலை பாடின அந்த குட்டி பிள்ளைக்காக நன்றியோடு துதிக்கிறேனப்பா. 2 பேர குழந்தைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய எதிர்காலத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் பாட்டிமாவோடங்க உண்மை பற்றி கற்றுக்கொண்ட காரியங்களை இன்னும் வளர்த்துக்கொள்ள உதவிச்சீங்க. உண்மையில வளர உதவிச்சீங்கப்பா. உண்மையில வளர உதவிச்சீங்க. அவனுடைய படிப்பு எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமாக சுவாமி ஜானியுடைய பேரண்ட்ஸ் இன்லாக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன். நான் ஹைதராபாத்ல கூட பார்த்தேன்ப்பா, எவ்வளவு அன்போடு அந்த மாமியாரும் அந்த பாவேஷோட அம்மாவும் அப்பாவும் பர்சஸை எவ்வளவு அன்போடு நடத்தினாங்கன்னு அப்பவும் பார்த்தேன் தகப்பனே. கடைசி வரைக்கும் கர்த்தாவே எவ்வளவு அருமையா நடத்திருக்கிறாங்க தகப்பனே. அந்த பாவேஷோட அப்பா டீ போட்டு கொடுக்கறதுனா எவ்வளவு ஒரு அன்பு தகப்பனே, எவ்வளவு ஒரு அன்பு ராஜா. அந்த வயதானவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு நல்ல சுகபலம் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. நல்ல நீடித்திற்கு ஆயுசு கொடுங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறேன். பாவேஷோட மற்ற எல்லா உறவினர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மண்டாடி கேட்கிறேன் அப்பா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அருமை பிள்ளை ஷைனிக்காக உடைய பாத்தில் வரேன் தகப்பனே. அவள் கணவருக்காக உடைய பாத்தில் வரேன் கர்த்தாவே. பிள்ளைக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறீங்க, ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே. ராஜா, பிள்ளை நீங்க பிள்ளையும் கணவரையும் நல்ல சந்தோஷமாக ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்துங்கப்பா. உமக்குள்ள 2 பேரும் கர்த்தாவே உமக்குள்ள வளரணும் ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்
வளரணும் அப்பா. நன்றி ராஜா. கத்தாவே ஷைனி உடைய எல்லா காரியங்களையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைய, ஆசீர்வதிங்க ஆனந்த, ஆசீர்வதிங்கப்பா கத்தாவே தாப்பனே ராஜா. நாங்க பிள்ளைகளோடு பிள்ளைகள்ட்ட இருந்து எப்பொழுது நல்ல சந்தோஷமான காரியங்களை கேட்டு துதிக்க ஸ்தோத்திரிக்க உதவிச்சிங்க. அருமை சின்ன பிள்ளை ரிச்சர்டுக்காக நன்றியோடு துதிக்கிறேனப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான பிள்ளையப்பா கத்தாவே, அவனை நீங்க எவ்வளவு அருமையா கொடுத்திருக்கிறீங்க. ஷைனிக்கும் ஆனந்துக்கும் ஒரு கிஃப்டா கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த பையனை ஆசீர்வதிங்கப்பா. மம்மிமா என்று அவனை அழைத்து எவ்வளவு அன்பாக நடத்தி கொண்டிருந்தான் தகப்பனே. நன்றி ராஜா. அந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க. அவனுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவனுடைய படிப்பை ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. அவன் உமக்குள்ள நல்ல ஒரு கத்தாவே ஆவிக்குரிய பிள்ளையாக, குட்டி சாமுவேலாக, கத்தாவே குட்டி பவுலப்போஸ்தலனாக அவன் வளரணும் சுவாமி. அப்படி நீங்க அவனை ஆசீர்வதிக்கணும்னு கெஞ்சி மண்டாடி கேட்கிறேன் அப்பா, கெஞ்சி மண்டாடி கேட்கிறேன் கத்தாவே. ஆனந்தோட பெற்றோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, உடன்பிறப்புகள்லாம் ஆசீர்வதிங்க. முழு குடும்பத்தையும் உடைய கருத்தில் கொடுக்கிறேன் அப்பா, முழு குடும்பத்தையும் உடைய கருத்தில் கொடுக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய கிருபைக்குள்ள நீங்க வச்சுக்கோங்கப்பா, உங்களுடைய கிருபைக்குள்ள வச்சுக்கோங்க கத்தாவே. அன்பில் ஐக்கியத்துல நாங்கள் ஒருவருக்கு வளர பெருக உதவிச்சீங்க. எப்பொழுது நாங்கள் அவருக்காக ஜெபித்து கொண்டே இருக்க உதவிச்சீங்கப்பா கத்தாவே தாப்பனே ராஜா. இந்த அருமையான கத்தாவே இந்த கூடுகைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். எத்தனை பேரை நாங்கள் சந்திக்க உதவி செய்தீங்க. நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமக்குள்ள எல்லாரும் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம் பெற்று வாட நீங்க உதவிச்சீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமாக ஆசீர்வதிங்க. சின்ன பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அந்த ஜெப நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, நீங்க கேட்டு பெரிய காரியங்களை விசேஷமாக கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் மருமக்கமாருக்கும் நீங்க செய்து கத்தாவே பிள்ளைகளை அபரதமா ஆசீர்வாதத்தை வழிநடத்த போகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த பரலோக தகப்பனே, இந்த நல்ல சாயந்தர வேளையில கூட சாமி நாங்க உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மத்தியில சாமி நாங்க இப்போ ஜோமனு போதும் நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக பர்சி சன்னுடைய நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நாங்க அவர்களுடைய வீட்டுக்கு போகும்போதும் ஆண்டவரே அவங்க எங்களை ரொம்ப நல்ல ரிசப்டிவா ஆண்டவரே, எங்களை அன்பா ஆண்டவரே எப்பொழுதும் அவங்க ரிசீவ் பண்றவங்க. அப்படியே அவங்க தன்னுடைய காரியங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட அன்போட பகிர்ந்து கொள்வாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல இருந்து நாங்க திரும்பி எங்களுடைய வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு விடுறதுக்கு மனசே இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன், இன்னும் கொஞ்சம் பேசிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி திரும்பியும் அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே எவ்வளோ அன்போட அரவணைப்போட ஆண்டவரே இருந்தாங்க சாமி. அவங்களுடைய நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துறோம். விசேஷமாக ஜானியும் ஷைனியும் ஆண்டவரே நல்லா அவங்க வந்து பொறுப்பெடுத்து கொண்டாங்க. அவர்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஞானத்திலையும் ஆண்டவரே உம்முடைய தயவிலையும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே அவங்க வளர்ப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பெரியவர்களாக்கி பெற்றோரை ஆண்டவரே அவங்க கனம் பண்ணுவதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவங்களுடைய வயதான காலத்துல அவங்களுக்கு முடியாம ஆண்டவரே அவங்க இருக்கும் போதும் ஜானியும் அவளுடைய ஃபேமிலியும் அவங்கள ஆண்டவரே ரொம்ப பொறுப்போட ஆண்டவரே பார்த்து கொண்டாங்க சாமி. இப்படியாக ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். விசேஷமாக ஆபிரகாம் அண்ணனுக்காக ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துறோம். தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாவற்றையும் சகித்து கொள்ளவும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு துதிகளை செலுத்தவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மகன சாமி நீங்க கொடுத்திருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில கூட சாமி நீங்க கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆறுதல் ஆண்டவரே அவர்களிடத்துல வரவன்மாய் ஜெபிக்கிறோம். நாங்க எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் சகல ஆறுதல்களின் தேவன் நீர் அவர்களுக்கு மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை நீங்க தரவேணுமாய் இந்த நேரத்துல கூட சாமி நாங்க கெஞ்சி நிற்கிறோம். அப்படியா ஆண்டவரே ஜானியுடைய ஃபேமிலிக்காகவும் நன்றி
செலுத்துகிறோம். அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் பாவேஷ்காக நாங்க நன்றி செலுத்துறோம். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நல்ல கப்பிள் சாமி, அதுக்காக நன்றி செலுத்துறோம். தன்னுடைய மனைவியுடைய பெற்றோரை கவனிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு இருந்த நல்ல ஈடுபாட்டுக்காக ஆண்டவரே நாங்க நன்றியோடு துதிக்கிறோம். ஜானியுடைய இன்லாஸ்க்காக, அவங்க மாமனார் மாமியாருக்காக ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கும் வயதான காலம்தான், ஆனாலும் சுறுசுறுப்பா இந்த மாடி ஏறி இறங்கி அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அப்படி சுறுசுறுப்பா அவங்கள கவனித்தாங்க ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே, அவங்களையும் நீங்க இன்னும் அதிகமாக நீங்க ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்கும் ஆண்டவரே அவங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். ஜானியோடைய பிள்ளைகளையும் சாமி நாங்க உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம். விசேஷமாக படிக்கிற படிப்புல சாமி உம்முடைய கிருபை தங்கி இருக்க வேணுமாய் சாமி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே அடுத்ததாக சாந்தி ஜோசப் will pray for. அன்புள்ள ஏசப்பா, இந்த அக்காவின் தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் அமைத்து தந்தற்கா மக்கு சோஸ்திரம் சாமி. பாசிஸ் அக்கா எங்க அப்பா அம்மாவிற்கு மூத்த பிள்ளை, செல்ல பிள்ளை. அவர்களுக்கு 2 அருமையான பெண் பிள்ளைகளையும் 3 பேர பிள்ளைகளையும் கொடுத்திருக்கா மக்கு சோஸ்திரம் அப்பா. கணவன், 2 பிள்ளைகள், மக்கள் வீட்டார்கள், பேர பிள்ளைகள், என் அக்காவை கண்ணின் மணி போல காத்து கடைசி வரை கூடவே இருந்து பணிவிடை செய்ய சுகத்தையும் பலத்தையும் அவர்கள் கொடுத்து காத்து கொண்டிரே மக்கு சோஸ்திரம் ஐயா. நாங்கள் சித்தப்படி எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கூட்டி சேர்த்த உன் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீண்ட சமீபத்திற்கு தேவனா இருக்கிறேன். அன்பான எங்கள் சகோதரி பர்சிஸ் ஆபிரகாம் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவரது ஆத்மா தேவனோடு இசைந்திருக்க வேண்டுகிறேன் சுவாமி. மற்ற அவரை இழந்து துக்கத்தில் இருக்கும் குடும்பத்தார் அனைவரையும் தேவன் ஆற்றி தேற்றும்படியாக கெஞ்சுகிறேன் சுவாமி. 2 Corinthians 4:16 உள்ளது போல ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனாவது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆகையால் ஒவ்வொருவரையும் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி. இந்த ஜெபவெளியை தொடர்ந்து உங்களுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன், அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஒருவனையும் என்னென்றையும் கைவிடுவதில்லை. அவர் துக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவர் இரக்கத்தை காட்டுவார். அவருடைய மாறாத அன்பு அவ்வளவு பெரியது. ஏனென்றால் அவர் மனப்பூர்வமாக யாருக்கும் துன்பத்தையோ துக்கத்தையோ கொண்டு வருவதில்லை. இந்த துன்பத்தில் கலந்து கொண்ட அனைவருக்காகவும் உன் பாதத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் விசேஷமாக அத்தான் ஆபிரகாம், ஜானி ஷைனி குடும்பங்களையும், ஜானியுடைய மாமனார் மாமியார் அவங்க ஹஸ்பண்டு எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் வழி நடத்தி செல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் புண்ணிய நாமத்தில் வேண்டுகிறேன் சாமி. நீரே வழி நடத்தும். துதிகான மகிமை எல்லாம்
உமக்கே சோஸ்திரம் தகப்பனே. ஆமென். அமேன் அமேன். நான் ஒரே ஒரு பாடலை படித்துவிட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 hallelujah. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேவன் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேவன் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளோ விலகிடா. ஒரு போதோ கைவிடா, ஒரு நாளோ விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Now Bible reading in English by Dia and in Tamil by Richard. Yeah. John chapter 14, 1-4. John chapter 14, 1-4. Let not your heart be troubled. You believe in God, believe also in me. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. Now Richard will tell. Now Richard will read 3 and 4 verse. John chapter 14, 3 and 4. And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. And where I go, you know, and the way you know. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-4 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஆமென். நன்றி. ஆமென் ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்பா இந்த ஆராதனை துவக்கு முதல் மட்டும் கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டீங்கப்பா. கோடான கோடி நன்றி ராஜா. அக்காவுடைய வாழ்க்கையை பற்றி கர்த்தாவே அப்பா
அநேக காரியங்களை கர்த்தாவே அப்பா நாங்கள் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நன்றி ராஜா. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுத்தீங்கப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய உள்ளங்கள் சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. அப்பா உங்களுடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் வசனப்படி கர்த்தாவே உங்களுடைய ஜீவன வல்லமுள்ள வார்த்தைகள் மூலமாக எங்களை அப்பா எங்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் கர்த்தாவே. உங்களுடைய வசனத்தின்படியே இனி உயிர்ப்போம் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல அப்பா இந்த நேரத்துல கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. வார்த்தையை கொண்டு வருகிற உங்களுடைய மகனை கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கோட்டிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உங்களுடைய மகனை மறைத்து நீங்க வல்லமையா வெளிப்படுங்க ராஜா. வெதுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜீவன வளமில்ல வார்த்தையில் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே 100 மடங்கு பலனை நீங்க தாங்க ராஜா. சோர்ந்து போக இருக்கிற உள்ளங்களுக்கு, தவித்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு, அம்மாவை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு, சகோதரி இழந்து தவிக்கிற அப்பா எங்களுக்கும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையினாலே கர்த்தாவே உங்களுடைய ஆறுதலையும் தேர்தலையும் தாங்க ராஜா. இந்த கருத்துல நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. துதி கனமை எல்லாவற்றையும் செலுத்துற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசுவானவர் சொல்கிறார். Don't let your hearts be troubled. Trust in God and trust also in me. நாம் கடைசி 1 மணி நேரமா பர்சிஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவள் பிரிஞ்சது எல்லாருக்கும் வருத்தம் தான், கடவுளுக்கும் வருத்தம் தான். ஏன்னா God does not want anyone to die. கடவுள் யாரும் இறக்கணும்னு அவர் ஆசைப்பட்டதே கிடையாது. It was not in his plan. God never planned that we should die. But when sin entered the world, death also followed. The word of God says clearly, the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். அது தடுக்கவே முடியாது. இம்மாதிரியான கூட்டம் கூடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன யோசிக்கணும்னா, எனக்கும் உங்களுக்கும் இம்மாதிரியான நாள் கட்டாயமாக வரும்போது ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம எல்லாரும் சொன்னோம், பர்சிஸ் அவருடைய வாழ்க்கையில் கடவுளோடு ஒத்து போயிருந்தா. she was one with God and we know that she is with God. That is the best thing that can happen to anyone. If we know that we are related to God and we have accepted the Lord as our Savior and He has washed my sins and made me clean, then that is the best thing that can happen to anyone in this world. Death is the last enemy that God won over. அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம பார்க்கும்போது அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் இறக்க போறேன்றார். அப்போ அவருடைய சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை. இவர் போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சூன்யமா இருக்குமேன்னு அவங்க ரொம்ப கவலைப்படும் போது தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, டோன்ட் லெட் யுவர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள். உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. எதுக்கு சொல்றாருன்னா, நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது போல என் மேலையும் நம்பிக்கை வைங்க. எதற்காகனா, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். So Jesus has gone ahead of us to prepare a mansion for us. And he said, for all his children he has prepared. And death will have no victory over us. சாவானது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறாது. ஏன்னா இயேசு சாமி
சிலுவையில் வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றியின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நம்முடைய வாயின் மூலமா இயேசுவே ரட்சகர், என்னுடைய இருதயத்தின் மூலமாக எனக்காக அவர் இறந்து என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்று நாம் ஒப்புக்கொண்டோமேனால் நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம் கோயிலுக்கு போகிறதுனாலையோ பைபிள் வசனம் ஒப்பிக்கிறதுனாலையோ நாம் ரட்சிக்கப்படுவதில்லை. எப்பொழுது நாம் அவர் மேலே விசுவாசம் செய்து, ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை நீர் மன்னியோ, என்னைய நீர் குணப்படுத்தும் சுவாமி, என்னை தொட்டு நீர் ஆசீர்வதியும், எனக்காக நீர் சிலுவையில் மரித்து ஆண்டவரே அடக்கம் பண்ணிவிட்டு மறுபடியும் நீர் எழுந்தீர் என்ற நம்பிக்கையோடு அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரஸ்ட் இன் காட், ட்ரஸ்ட் ஆல்சோ இன் மீ. When everything is ready, I will come and take you. எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னைய கூட்டிட்டு போறேன்றார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். நாம் இப்போ கூடியிருக்கிறோம் நிறைய பேர். அந்த விசுவாசத்தில் நம்ம இருந்தோம்னா நாம் சாவை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா நம்மை கூட்டிட்டு போறதுக்கு ஏசாமி வருவாரு. அவர் ஒரு ஸ்தலத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்காரு. அவர் என்னை ரட்சிப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோம்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையானது ஒரு சிறந்த அற்புதமான வாழ்க்கை. ஏசாமி சொல்றாரு அதே அதிகாரத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் வேற ஒருவரும் என் பிதாவிடத்தில் வர முடியாதுன்றார். அவரே சத்தியமா இருக்காரு. வழி என்னன்னா இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இந்த ராத்திரி வேளையில நாம் ஒவ்வொருவரும் அந்த உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதை நம்பி விசுவாசித்து வாழ்ந்தோம்னா நாம் கவலையே பட வேண்டாம். நம்மோடு இயேசுவானவர் இருக்கிறார். நம்மோடு நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் அஞ்சிடேன், ஏனென்றால் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். அந்த விசுவாசத்துல நம்ம குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் நம்பி இருந்தோம்னா அந்த மாதிரி பாக்கியம் யாருக்கும் கிடையாது. அந்த விசுவாசத்துல நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே பர்சஸ் இறந்து போனது எங்களுக்கு ஒரு பெரிய சூன்யம் மாதிரி இருக்கு. ஆனா அவ உம்மை நம்பி உம்மோடு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு நானும் வர்றதுக்கு விருப்பப்படுறேன்னு ஒவ்வொருத்தரும் அவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளையாக நான் வாழ எனக்கு வேண்டிய பலனை தாரோம், உம்முடைய பரிசுத்தாவியை தாரோம், ஒவ்வொரு நாளும் உமக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ நீர் உதவி செய்யணும்னு நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசாமி, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறீர் என்றதுக்கு நன்றி சொல்கிறோம் சாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய சகோதரியை பிரிந்து நாங்கள் வருத்தப்படுகிறோம் சாமி. ஆனாலும் உம்மீது இருக்கிற நம்பிக்கையினாலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் சாமி. அவள் படுகின்ற கஷ்டத்தெல்லாம் நீர் எடுத்துட்டீர் சாமி. இப்பொழுது அவள் இருக்கிற இடத்துல கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, வலி இல்லை, வேதனை இல்லை, அவள் சந்தோஷமான இடத்துல இருக்கா சார். நீரும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அம்மாதிரியான வாழ்க்கையை நீர் தருவீர் என்று நீர் ஒரு நிச்சயத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உண்மை நாங்கள் நம்பி, ஆண்டவரே நீரே தேவன், ஆண்டவரே உம்மீது நாங்கள் எங்களுடைய பற்றினை வைத்து
நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும் சுவாமி. இந்த கொடுத்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜான் ராஜை நீர் ஆசீர்வதித்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அவனுடைய வாழ்க்கை ஆண்டவரே பலருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய பேர பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அதே சமயத்தில் ஆண்டவரே பாவேஷுடைய குடும்பத்தையும் உடைய கையில் ஒப்படைக்க ஆண்டவரே. அவளுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் ஆண்டவரே உண்மை இது இருக்கின்ற விசுவாசத்தையும் நீர் வளர்ப்பியும் சுவாமி. ஆண்டவரே ஷைனியும் உடைய கையில் ஒப்படைக்கிறேன். ஷைனிக்கு வேண்டிய சமாதானத்தை நீத்தாரும் ஆண்டவரே. அவருடைய குடும்பமும் அண்டையில் இருக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. இந்த கொடுத்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்மில் நாங்கள் ஸ்திரமாக இருக்க நீர் உதவி செய்யும் சுவாமி. இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். நாம் கடைசியாக ஒரே ஒரு சிறு பாடலை மட்டும் படித்துவிட்டு நாம் இதை முடிப்போம். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 136 பார்க்கிறேன், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடி நாம் பாடி இந்த கூட்டத்தை நாம் முடிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததானே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்சடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார்,
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரநெகேமியா ஆவியை அளித்தே, திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. நித்திய தேவனான் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்பா இந்த ஆராதனை துவக்கும் முதல் முடிவு மட்டும் கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்பா பெர்சிசாவுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தாவே, அப்பா அவர்களுடைய நீங்க எப்படி நடத்தி கொண்டு போனீங்க என்பதை குறித்து கர்த்தாவே, அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் ஒரு விசை கர்த்தாவே திரும்பி பார்த்து, அப்பா நாங்களும் கர்த்தாவே, அப்பா நீங்க வரும்போது கர்த்தாவே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த வருகைகளை காணப்பட கர்த்தாவே எங்களையும் கர்த்தாவே நாம் தயார்படுத்த எங்களுக்கு கிருபையை தந்தீங்க, ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்ப நீங்க கொடுத்த மன்னாவுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், எங்களோடு கூட இடைப்பட்டீங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்பா நீங்க எங்களுக்கு என்று ஒரு நல்ல பெரிய ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, மீண்டும் கர்த்தாவே அப்பா அந்த ஸ்தலத்திற்கு எங்களையும் கூட்டிக் கொண்டு போவதற்கு நீங்க நிச்சயமாக வரப்போறீங்கப்பா. அதற்கு நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய அனுதின வாழ்க்கையில கர்த்தாவே எங்களை முழுவதுமாக கர்த்தாவே அப்பா நீங்க விரும்புகிற அந்த பசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அப்பா எங்களுடைய கண்களை கர்த்தாவே கண்மலையாக கிறிஸ்துவிலே பதித்தவர்களாக கர்த்தாவே எங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்க கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே நாங்கள் புதுப்பித்தவர்களாய் ஓடுகிற பாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்து எங்களை நடத்துங்க ராஜா. அப்பா அக்காவுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் உள்ள அவருடைய குணநலங்களை கர்த்தாவே நாங்கள் பின்பற்றி இன்னும் கர்த்தாவே உமக்கு உகந்த பாத்திரங்களாக அப்பா வாழ்ந்து இந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை இந்த ஓட்டத்தை முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. விசேஷமாக கர்த்தாவே அப்பா அக்காவை இழந்து தவிக்கிற அப்பா கணவனுக்கும் அப்பா பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் உற்றாக உறவினருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அப்பா நீங்க உம்முடைய சமாதானத்தை கொடுங்கப்பா. நீ சொல்லிருக்கீங்கப்பா உலகம் கொடுக்கிற விதமான சமாதானம் கொடுக்கறது இல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் உண்மை உள்ள தேவனப்பா. எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் அப்பா ஒவ்வொருடைய அப்பா உள்ளங்களையும் கர்த்தாவே அப்பா நீங்க ஆற்றுங்க தேய்ச்சுங்கப்பா. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தாவே உங்களை பின்பற்றி நடக்க கிருபை தாங்கப்பா. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தாவே ஆவியானவரே நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. உங்களுடைய கரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறோம்ப்பா. துதி கன மகிமை எல்லாத்தையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் உங்களோட கூட விசேஷமாக அத்தானோடும் அவர் ஜானியுடைய ஃபேமிலியோடும் ஷைனியுடைய பிள்ளைகளோடும் எல்லாரோட கர்த்தாவே இருப்பதாக. அதே போல் கர்த்தாவே அப்பா உம்முடைய கிருபை கர்த்தாவே அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தாவே இருப்பதாகப்பா. எல்லாத்தையும் கர்த்தாவுடைய கருத்துல கொடுக்கிறோம். துதி கனவை எல்லாரும் சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழும் மறவாதே. ஆமென் ஆமென். சோத்ரம். இது அக்கா பண்ண அவங்களோட ஹாபிஸ் எம்ப்ராய்டரி ஒர்க், பிளாஸ்டிக் அண்ட் பர்ஸ், ஹேண்ட்மேடு கூட பண்றது, சுடோக்கு. அது கடைசியில் ஒன்னிலே இருக்காங்க, டூயிங் குட் ஃபார் அதர்ஸ் இஸ் நாட் எ டியூட்டி பட் இட்ஸ் எ ஜாய்.
It increases your own health and happiness. அப்படி எழுதி வச்சிருக்காங்க அவங்க. அம்மா I thank போர்டுல everyone. எழுதின ஸ்கூல் போர்டு. Keep Mr. Abraham and his family in your personal prayer. Thank you so much. God bless you all. Daddy, we love you all. Thank you. We pray Thank for you. you.